நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. கன்னியாகுமரி மாவட்டத்துல மது போதையில இருந்த 2 நபர்கள் காவலரை தாக்குனதா சொல்லி அந்த 2 நபர்கள் மேல 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. அந்த 2 நபர்களும் காவலரை தாக்கக்கூடிய காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் குருந்தன்கோடு பகுதியில காவலர் ஜெயபால் அப்படின்றவரு ஒரு வழக்கு சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்போ அந்த பகுதியில 2 நபர்கள் வேகமா பைக்க தாறுமாறா ஆபத்தான முறையில ஓட்டிட்டு வந்ததா கூறப்படுது. உடனடியா காவலர் ஜெயபால் அந்த பைக்கை தடுத்து நிறுத்தி அவங்க கிட்ட இது தொடர்பா விசாரிச்சிருந்திருக்காராம். அப்பதான் அந்த 2 நபர்களும் காவலர் ஜெயபாலை தாக்குனதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம தகாத வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து காயமடைஞ்ச காவலர் ஜெயபால சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இது தொடர்பா போலீசார் குருந்தன்கோடு பகுதியை சேர்ந்த 33 வயதான ஆனந்த் மற்றும் 29 வயதான பிரவீன் ஆகிய இந்த 2 நபர்களையும் கைது செஞ்சு 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. அதிவேகத்துல மது போதையில வாகனத்தை இயக்கின நபர்களை தடுத்து நிறுத்தி அது சம்பந்தமா விசாரிச்ச காவலரை அந்த 2 நபர்களும் தாக்குனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.